வணக்கம். ரூபகம் தமிழ் சேனலிற்கு நல்வரவு. வியாச பகவான் இவர்தான் வேதங்களை தொகுத்து அதனை மூன்றாக பிரித்து இவ்வுலகத்திற்கு அளித்தவர் என்று நாம் அறிவோம். இப்பொழுது இதனை வெளி உலகிற்கு பரப்ப வேண்டும். எப்படி? இப்பொழுது பல்லாவது சுமார் 1000 பேர் ஒரே சமயத்தில் இவர்களுக்கு பாடம் எடுக்க வேண்டும். எப்படி, என்ன செய்வது? சரி, யோசித்தார். இறுதியாக ஆதிசேஷன் அவதாரமான பதஞ்சலி முனிவரை அழைத்தார் வியாச பகவான். அவரும் 1000 மாணவர்களுக்கு பாடம் எடுப்பதாக ஒப்புக்கொண்டு 1000 மண்டபத்தில் அமரச் செய்தார். பிறகு நடுவில் மாணவர்களுக்கும் இவருக்கும் நடுவில் ஒரு திரையை இடச் செய்து அதில் பின்புறமாக இவர் 1000 தலை கொண்டு அவரது சுய உருவம் தாங்கி ஏக காலத்தில் பாடம் எடுத்து கொண்டிருந்தாள். 1000 தலைகள் கொண்டு படம் எடுத்து அவர் சொல்லும்போது அந்த அவரது விஷ ஜுவாலை ஆனது மாணவர்களை தாக்கிவிடும் என்பதற்காகவே இந்த தற்காப்பு முறை, அதாவது இந்த திரைச்சீலை. மேலும் எக்காரணம் கொண்டும் இதை யாரும் விலக்கிடக்கூடாது என்றும் பாதியில் எழுந்து செல்லக்கூடாது என்றும் கடுமையான நிபந்தனை சொல்லியிருந்தார். இதனிடையில் முன் வரிசையில் அமர்ந்திருந்த மாணவன் ஒருவனின் கை திடீரென எதேச்சையாக திரைச்சீலை மீது பட்டு அது தானாக விலகிவிட்டது. அந்த ஆதிசேஷனின் நிஜ உருவத்தை கண்ட மாணவர்கள் அனைவரும் அப்படியே மயங்கி சாய்ந்து தரையில் விழுந்து பஸ்மமாகிவிட்டார்கள். 1000 பேரில் ஒருவனாவது மிஞ்சி இருக்கக்கூடாதா என்று கலங்கினார். ஆனால் சிறிது நேரத்தில் அவரது எண்ணம் பலித்தது. இயற்கை உபாதையால் உந்தப்பட்டு குரு வாக்கை மீறி ஒரே ஒரு மாணவன் மட்டும் வெளியில் போயிருந்தான். அந்த பதஞ்சலி முனிவர் சற்றே நிம்மதி அடைந்தார். இருப்பினும் குருவாக்கை மீறியதற்கு தண்டனையாக பிரம்ம ராட்சசம் உருவத்தை அடைந்திட வேண்டும் என்பது அவரது சாபம். என்ன செய்வது? அதே நிலையில் அவனுக்கு வேதங்களை முழுவதையும் மானசீகமாக போதனை செய்தார். இறுதியாக குருவின் திருவடிகளை பற்றி கொண்டான் கௌடபாதன். சாப விமோசனம் வேண்டுமே, என்ன செய்வது? அவன் கற்று உணர்ந்ததை தகுந்த மாணவன் ஒருவனுக்கு உபதேசம் செய்தால் சாப விமோசனம் ஏற்படும் என்பது பதஞ்சலி முனிவரின் திருவருள் ஆக இருந்தது. ஆக கௌடகுலன் என்ற கௌடபாதன் வனத்தில் ஆலவிருஷத்தின் கிளையில் அமர்ந்து கொண்டு யாராவது வரமாட்டார்களா என்று பலகாலம் காத்து கிடந்தான். ஒரு நாள் ஒரு அந்தண பிராமணர் சந்திரவர்ணன் என்ற பெயர் பண்டிதன் வெகு தூரத்தில் இருந்து வந்த களைப்பினால்
பெரிய ஆல விஷத்தை கண்டதும் அவனை அறியாமலேயே அங்கு படுத்து உறங்கிவிட்டான். சற்று நேரம் கழித்து மரக்கிளையில் அமர்ந்திருந்த பிரம்ம ராட்சசன் அந்தண உருவம் எடுத்து மரத்தடியில் படுத்துறங்கும் கௌடபாதனிடம் வந்து நின்றார். அவரை கண்ட சந்திரவர்ணன் எழுந்து வணங்கி, ஐயனே, அடியேன் தங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். எல்லாவற்றினையும் முழுமையாக சந்திரவர்ணனுக்கு மரத்தின் மேல் இருந்த வண்ணமே உபதேசம் செய்தார். பிறகு எஞ்சி இருந்தவற்றை மூட்டையாக கட்டிக்கொண்டு அருகில் இருக்கும் கிராமம் ஒன்றிற்குள் நுழைந்த சந்திரவர்ணன் அங்கு காலியாக இருந்த ஒரு வீடின் திண்ணையில் வந்து அமர்ந்து அப்படியே சாய்ந்து தன்னை அறியாமல் கண் அயர்ந்து விட்டான். அதாவது சுய நினைவினை இழந்து விட்டான். வைத்தியர் வரவழைக்கப்பட்டார். அவர் குருணை அரிசி அன்னத்தினை வடித்து உச்சி முதல் உள்ளங்கால் வரை 7 நாட்கள் தேய்த்து வந்தால் சுய நினைவு திரும்பலாம் என்று ஆலோசனை வழங்கிச் சென்றார். எழுந்தவுடன் தன் மூட்டையை தூக்கி தோளில் வைத்துக்கொண்டு புறப்பட தயாராகிவிட்டான். இந்நிலையில் தாசி சித்ரா என் மணாளன் என்று முடிவு செய்து விட்டேன் என்று கூற சந்திரவர்ணன் எதையும் பொருட்படுத்தாமல் வேகமாக நடக்கத் துவங்கிவிட்டான். விவகாரம் அரசவைக்கு எட்டியது. 4 வர்ணத்தைச் சேர்ந்தவர்கள் ஒரே தினத்தில் இவரை திருமணம் செய்து கொண்டால் விதிவிலக்கு இருப்பதாக, அதாவது சாஸ்திரங்கள் அனுமதிப்பதாக சொல்லவே வேறு வழியின்றி ராஜ கட்டளையை மீற முடியாமல் சந்திரவர்ணன் 4 பேரை, அதாவது ராஜகுமாரி, மந்திரியின் புதல்வி, ஆஸ்தான பண்டிதரின் குமாரி, தாசி ஆக 4 பேரையும் ஒரே முகூர்த்தத்தில் திருமணம் புரிந்து கொண்டார் என்பவர்கள் ஜனித்தார்கள். பண்டிதருக்கு வல்லபாச்சாரிய என்ற புத்திரனும் ராஜகுமாரிக்கு விக்ரமாதித்தன் என்பவனும் மந்திரி குமாரிக்கு பட்டியும் தாசி அலங்காரவல்லிக்கு பர்த்ருஹரியும் பிள்ளைகளாக ஜனித்தார்கள். இப்படியாக சந்திரவர்ணன் கௌட்பாதர் ஆக மாறி குரு கோவிந்தபாதர் என்று ஆனார் என்று சங்கர விஜயம் குறிப்பிடுகிறது. அத்வைதத்தின் மூலவரான இவர் ஒரு குடும்பஸ்தர் 4 பிள்ளைகளுக்கு தகப்பனார் என்பது பலருக்கும் தெரியாத வைரலாற்று உண்மை. சந்நியாச தீட்சை பெற்று பிறகு அவரும் நர்மதா நதி தீர குகை ஒன்றில் சீடர்களுடன் இருந்து தவம் செய்து கொண்டிருந்தார். இப்படியாக ஆதிசங்கரர் அங்கு வருகை தந்தார் அல்லவா. அப்படி வந்த சமயம் அவரை சீடனாக ஏற்றுக்கொண்டு குரு கோவிந்தபாதர் என்ற திருநாமம் தாங்கி அத்வைதத்திற்கு ஆரம்பமாக இருந்த இந்த குரு கோவிந்தபாதர் என்பவர் பூர்வாசிரமத்தில் சந்திரவர்ணன் என்பவர்தான் என்பது சங்கர விஜயத்தில் வரும் குறிப்பாகும். நன்றி, வணக்கம், நல்வாழ்த்துக்கள்.